ஓகே 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 ஏங்க इतना पाए छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम என்னதான் பக்கத்துல வாங்கடா. ஏங்க 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 போங்க. உன் பார்வை சரியில்லை, உன் பார்வையில காமம் தெரியுது. ஓகே சரி. என்னன்னா இன்னைக்கு ஒரு விசிட்டு கேஃபார் கூமாப்பட்டி. கூமாப்பட்டி நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். சரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூமாப்பட்டி எங்கே இருக்குன்ட்டு பார்த்துடலாம். எங்கே இருக்குண்ணே? கூமாப்பட்டி கன்ஃபார்ம் தமிழ்நாட்டுக்கு. அப்படியா? காமெடி காமெடி அப்படி போடுங்க. காமெடி குமார் கூமாப்பட்டி தமிழ்நாடு சொன்னாங்களா? கூமாப்பட்டி இதான கூமாப்பட்டி. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணு. ஜூம் அவுட் பண்ணுறேன். கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா விருதுநகர் மாவட்டம். பட் அதான் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொட்டையூர். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவாங்க. கோட்டையூர் இல்லை இங்கிலீஷ் தான் வாசித்து. சரி ஓகே. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இன்னைக்கு கூமாப்பட்டி ரியாக்ட் பண்ணலாம். பண்ணிடலாம். கூமாப்பட்டி ரியாக்ட் பண்ணல, கூமாப்பட்டி தெரிய star. வச்சவன, கூமாப்பட்டியை பற்றி தெரிய வச்சவன ரியாக்ட். அவன் உண்மையான பேர் என்னன்னு பாடுறா. உண்மையான பேர் வந்து கருப்பு குதிரை. கருப்பு குதிரையா? இப்படியாடா அவங்க அப்பா பேர் வச்சிருப்பாங்க? என்ன உண்மையாமே அப்படிதான். ஜேபி கோல்டா? ஜேபின்னா ஜிங்கா கோல்டு. ஆண்களின் எக்ஸ்ட்ரா திருப்திக்கு ஜிங்கா கோல்ட். இதுவா? ஸோ இது ஜஸ்ட் ஊரை பத்தி பாத்திரலாம். இதை பார்க்கும் போதே பாரு அந்த நேச்சர் இருந்தாலும் கிணத்துல குளிக்கிறது. அவன் வீடியோல பாத்தீங்கன்னா கிணத்துல குளிக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுவான். அதெல்லாம் அந்த ஓல்டு மெமரிஸ். நம்ம சின்ன வயசுல அந்த கிணத்துல குளிச்சு இது பண்ணது. ஒரு 50 வயசு இருக்குமா உனக்கு? ஏண்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 10 வருஷம் இருக்குல்ல. எங்க ஊரை பாருங்க, எங்க தண்ணி பாருங்க, எங்க தண்ணி கலரை பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க தண்ணி மேல பட்டுன்னு 10ஆம் படிக்கும் போது யாரு எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க அந்த நாம இருக்குங்க. டீச்சர் தண்ணியில குளிக்கும் பொழுது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க. பிறந்த மாதிரி இருக்கு, சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்குங்க. ஏங்க கூமாப்பட்டி தண்ணியில குளிச்சீங்கன்னா ஏங்க லவ் சக்சஸ் ஆகிடும். கல்யாணம் முடிச்சா 2 குழந்தை பிறக்கும், 2 குழந்தை பிறக்கும். என்ன பயங்கரா இருக்கு கல்யாணம் உச்சக்கட்டத்துக்கு போடுவாங்க. எந்த கோவா இருந்தாலும் சரி அத்தனைக்கும் தீர்வு கூமாப்பட்டி தாங்க. ஐ லவ் யூங்க டீச்சர். எல்லா வீடியோலயும் டீச்சர்னு ஒரு கத்துவாங்க. டீச்சர் யாரு? Who is the teacher? மேல் டீச்சரா ஃபீமேல் டீச்சரா? இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீ பொதுவாக அந்த கிணத்தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிணத்தண்ணியுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடியாக தான் இருக்கும். ஏன்னா அது கலங்காது அந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறதுனால கலக்கம் இருக்காது. ஆனால் அது இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது அது அந்த மெமரிஸ் எனக்கு வருது. புதுக்கோட்டை சைடில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல நாங்கள் போய் குளித்தோம். அந்த கிணறும் பார்த்தீங்கன்னா நான் அப்போ மழை நேரத்துக்கு போயிருந்தோம். மழை நேரத்துக்கு போகிறதுனால என்னென்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கையை விட்டே தண்ணி தொட்டுடலாம் அந்த அளவுக்கு நிரம்பி இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன் கலரில்
நல்ல கண்ணாடியாக ஒரு 4-5 ஃபீட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா நல்லா தெரிகிற அளவுக்கு தான் இருக்கும். அதில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு மனசே இருக்காது. இப்போ அதை பார்த்தோன்னா அதான் எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வருதானே? நான் ஏதாவது குளிச்சிருந்தேன்னா சொல்லியிருப்பேன். அவர் குளிக்கவே மாட்டார். கிணத்துல குளிச்சிருந்தேன்னா சொல்லியிருப்பேன். சாக்கடையில் குளிச்சிருக்கியா? இந்த நகைச்சுவையில ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஒரு கவுண்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை வச்சுட்டு வேற வீடியோ. உலகத்திலேடா மியா சாகி இமா பிரசாந்த் மியா சோலிபா மியா சோலிபா மாம்பழத்தோட ரேட்ட சொல்ல மியா சோலிபாவா? இல்ல மாம்பழத்தோட ரேட்ட சொல்லதான் இத்தனை பேர் சொல்றாங்க. மியா சோலிபாவும் மாங்க கூட எதுக்கு கம்பேர் பண்ண? உலகத்திலேங்க மியா சாகி இமா பிரசாந்த் மியா சோலிபா இப்படி மாம்பழம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 1 கிலோ 5 லட்சமா. ஆனா எங்க ஊரு குமாப்பட்டி மாம்பழம் 1 கிலோ வெறும் 40 ரூபா தாங்க. ஏங்க இந்த மாம்பழம் சாப்பிட்டா அண்ணன் நீ சிம்முதே போகலாம். எதுக்கு புரட்டானு இந்த மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சில நிறையாரும், தொண்டை நிறையாரும், முதுகுல நிறையாரும். உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். ஏங்க இந்த குமாப்பட்டி எடுத்து வாயில வைக்கணும். ஏங்க லூக்குல அடிச்சு குமாரி மாமலை சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆஸ்பத்திரி கல்யாணங்க. அவனோட ரியாக்ஷன் மாறவே மாட்டேங்கிறான் பாரு. லூக்குல அடிச்சு இது வேணுக்குனே அந்த பையன் அப்படி ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்கானா இல்ல உண்மையாவே அப்படி react பண்றானான்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு. பம்பு செட். ஆனா எனக்கு பம்பு செட்ல நான் குளிச்சிருக்கேன் வம்சாவரத்துல. அது வீடியோ வம்சாபுரத்துலயா? வம்சாபுரம். ஆமாடா. வம்சாபுரம் உங்க ஊரா? ஆமாடா வம்சாபுரம். ஆமா எங்க தாத்தாவோட போய் குளிச்சிருக்கேன். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வம்சாபுரம் சூப்பர் ஸ்டார் ஒன்ன மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் கொஞ்சம் சொந்தக்காரனா தான் இருப்பான்ட்டு. எங்க ஊரு குமாப்பட்டிக்குவாங்க. ஏங்க பக்கத்துல தேனி இருக்கு, தென்காசி இருக்கு, இதெல்லாம் உலகத்துக்கு தெரியும். ஆனா எங்க ஊர் குமாப்பட்டி தெரியுமா? இங்க வருங்க தமிழ்நாட்டுல ஒரு தனி ஐலாண்டு தான் குமாப்பட்டில. இந்த தண்ணியில குளிச்சுங்க 10 பாஸ் 12 பாஸ் காலேஜ் பாஸ் லவ் சக்சஸ். அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு. பாருங்க எங்க ஊர் குமாப்பட்டி தண்ணியா பாருங்க எப்படி இருக்கு, தரமா இருக்கா. இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. முதல்ல பட இது சுகம் சுகம் அது மீன் வேணும் மக்களே. தமிழ்நாட்டு மக்களுக்கு நொங்கு சீசன். இந்த நொங்கு சீசன்ல நொங்கு எப்படி சாப்பிட சொல்லித்தரேன். 2 பசங்க வந்தாங்க. இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நொங்கு எப்படி சாப்பிட சொல்லித்தரேன். கையை எடுத்துக்கோங்க. எடுத்து நோண்டுங்க. நோண்டுங்க. பின்னாடி கூடி போயிட்டானா என்னன்னு தெரியலையே. தரமா இருக்குங்க. டைமண்ட்ங்க. டைமண்டா. நொங்கு அப்படியே நங்கு நங்குன்னு இருக்குது. நங்குடுங்க. செம்மனுக்கு மூடு வந்து ஒன்ன அனுப்பிட்டான். அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டான். முன்னழகு முச்சு வாங்கி நிக்கிறடி, உன் பின்னழகு முத்தம் கொள்ள வைக்கிறடி. நீ காதல் சொன்னால் ஊட்டி போவோம் ராத்திரிக்கு வாடி. அண்ணாமலை குமாப்பட்டிய பாருங்க மாலை. ஐயோ நல்லா இருக்கு. அப்படியே இருக்குதா? குமாப்பட்டி மாதிரி உலகத்துல ஊர் கிடையாது.
தண்ணி ஐலாண்டு இந்த தண்ணியில குளிப்பீங்களா? ஏங்க எங்க ஊர் தண்ணியில குளிங்க 100 வருஷம் வாழலாம். நான் சாரந்தி கேரண்டி. அதாவது சாட்சியும் கேரண்டியும் கலந்து சாரண்டி. நம்ம கூட சேர்ந்தவனா இருப்போம் போல இருக்கு. இங்க பாருங்க நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டுல நொங்குல எலுமிச்சம்பழத்தை இப்படி மேல அப்படியே நல்லா வடிய விட்டு நல்லா அப்படி சொருக விட்டு குடிக்கிற எப்படி தெரிய மாட்டேங்குது. நொங்கு எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்ட நன்மை தெரியுமா? கட்டவர்கள் எடுங்க, எடுத்து நட்டுக்க வைங்க, நல்ல சொருவு. அவனுக்கு முடியல. இங்க பாருங்க நண்பர்களே, ஏங்க நம்ம ஊரு குமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமி. ஏங்க தண்ணிய பாருங்க, ஏங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க ஊருக்கு வாங்க, எப்படி இருக்கு, தரமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாது. தென் மாவட்டத்துல குமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு. நான் சொல்லுவேன், இங்க வருங்க டெல்லி, மகாராஷ்டிரா, சலுங்கு, கர்நாடகா அதெல்லாம் போகாதீங்க. ஊட்டி சடக்கெல்லாம் போக வேணாம். நம்ம குமாப்பட்டி வாங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. ரோஸ் மாலுக்கு பவண்டா செவனப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, குமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. குமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. டீச்சர் நீங்க டீச்சர் எங்க கூமாப்பட்டி பாருங்க, அங்கிட்டு பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு, இங்கிட்டு பார்த்தா ஐரோப்பா மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமெரிக்கா மாதிரி இருக்கு, இப்படி பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. இப்படிதான் வாழ முடியுமா நாட்டுல? நீங்க எங்கிற மாதிரி யாரும் வாழ முடியாது. தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே எங்கிற மாதிரி கூமாப்பட்டிக்கார மாதிரி யாரும் வாழ முடியல. ஆக்சுவலி இந்த மாதிரி யாரும் வாழ முடியாது. ஏன்னா நான் சுதந்திர பறவை. என்னை நம்பித்தான் நாட்டுல பல பேர் வாழ்றாங்க. எப்படி என்ஜாய் பண்றது என்கிட்ட கத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவை உங்க வாழ்க்கை, நீங்களா இருங்க. கரெக்ட். நீங்களா இருங்க. குமாப்பட்டிக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அங்க எங்கெங்க அலோவ் பண்றாங்க, எங்கெங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, குளிக்க விடுறாங்களா விட மாட்டேங்கிறாங்களான்ட்டு பார்த்துட்டு போங்க. ஒருவேளை ஏமாற்றம் அடையுதுன்னா அப்படியே பக்கத்துல தான் குற்றாலம் இருக்கு, அங்க குழியில போடுங்க, போட்டுருங்க, அவ்வளவுதானே. அப்புறம் ஒரு ஊரை வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டான். ஓகே, அத ட்ரெண்ட் ஆக்க முடியும்ன்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி போகுதுன்னு ஒன்று இருக்குல்ல, சோஷியல் மீடியா. ஸோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் போய் அந்த இடத்த கண்ட்ராவி ஆக்காம நாசமாக்காம அந்த அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான்.